இப்போ நம்ம பல் சொத்தை வராமல் தடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பிஸ்கட்ஸு, ஸ்வீட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் சின்ன வயசில் பால் பாட்டிலில் பால் கொடுக்காம ஸ்பூனில் பால் தர்றது, சங்கில் பால் தர்றது, அதே டம்ளரில் நம்ம சேஞ்ச் பண்ணி பால் தர்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாலோ இல்லை மீதி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி வாயை நல்லா கொப்பளிக்க வைக்கிறது. அப்புறம் பேஸ்ட் வச்சு 2 டைம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ண வைக்கிறது குழந்தைகள. ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ண வைக்கலாம். அப்புறம் அதே மாதிரி 2 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்தே பல் டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் காமிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது சொத்தை இருக்கா, பல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டா அதில் வந்து நம்ம ஏதாவது சின்னதாக தொந்தரவு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குறது, அதாவது நம்ம சத்துள்ள உணவுகளை கொடுத்து குழந்தைகளுக்கு உருவாகிற பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உருவாக வைக்கிறது. பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் சின்ன வயசில் ஜாஸ்தி கொடுக்குறது, காய்கறி கொடுக்குறது, அப்புறம் ப்ரோட்டீன் ஐட்டம்னால் பருப்பு, சுண்டல் அது மாதிரி கொடுக்குறது, அப்புறம் கால்சியம் சத்துள்ள எள்ளு, ராகி இது மாதிரி ஐட்டங்கள்லாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா டூத் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு அதிகமாக சொத்தை வராது.